என்னுடைய தம்பி வணங்காமணி அவர்கள் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு முதற்கண் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை வணங்காமணி அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். பார்ப்பதற்கு எளிமையான தோற்றமாக இருந்தாலும் கூட அவர் சில ஆண்டுகளுக்கு முன்பாகவே அங்கே பார்த்தீர்கள் தமிழர் திலகம், ஆமாம், அது அதில் ஒரு உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும், நம்முடைய பேரவை தலைவருக்கும் ஆச்சரியமாக இருக்கும். அது ஆரம்பித்தது நானும் சேடப்பட்டி முத்தையா, மாண்புமிகு அமைச்சர் சேடப்பட்டி முத்தையா அவர்களும் ஆர்எஸ் முனிரத்னம் அவர்களும் 3 பேரும் என்ன சில ஆண்டுகளுக்கு முன்பு ஆரம்பித்தோம். அது தொடர்ந்து பல இன்னல்களுக்கு இடையே அது நடத்தி கொண்டு வருகிறார்கள். இங்கே முக்கியமாக எனக்கு இந்த பத்மஸ்ரீ விருது கொடுத்ததுக்காக, என்னை வாழ்த்துவதற்காக 2 முக்கியஸ்தர்கள், இன்னும் பல பேர் இருக்கிறார்கள், நான் பேர் சொல்லவில்லை என நேரத்தினுடைய அருமை கருதி. குறிப்பாக நம்முடைய நல்லி சார் பொறுத்தவரையில் அவர் ஏற்கனவே பத்மஸ்ரீயாக இருந்தவர். பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே நம்முடைய மத்திய அரசாங்கம் அவருடைய நிறைய நற்பணிகள் தமிழகத்திலிருந்து நம்முடைய டாக்டர் நல்லி சார் அவர்களே நீங்கள் பிரிக்க முடியாது. இஸ் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் தமிழ்நாடு. இன்னும் என்னுடைய மனைவியினுடைய தம்பியினுடைய கிளாஸ்மேட் கூட அவர் இங்கே இந்த ராமகிருஷ்ண மிஷன் ஸ்கூலில் ஒரு காலத்தில். அவர் பல நல்ல காரியங்கள் பலருக்கு நிறைய நன்றிக்கார்கள். உங்களுக்கு பைபிளில் ஒரு முக்கியமான பகுதி வருது, வாட் த ரைட் ஹேண்ட் டஸ் த லெஃப்ட் ஹேண்ட் ஷுட் நாட் நோ. அவர் அந்த மாதிரி தான் நல்லது செய்கிறேன் என்று தம்மட்டம் எடுத்து கொண்டு விளம்பரம் இல்லாமல், அதுதான் அங்கே பைபிளுடைய இது. நீ வாட் எவர் குட் திங்ஸ் யூ டூ இட் குவைட்லி, டோன்ட் ட்ரை டு கெட் சம் இன்காமியம்ஸ் ஃபார் தட். அந்த அர்த்தம், அது அதனுடைய சாராம்சம். ஆக அந்த வகையிலே செய்து கொண்டு வருகிறார். அதற்கு பிறகு பத்மஸ்ரீ வாங்கியதுக்கு பிறகு அவர் பத்மபூஷன், அதை விட இன்னும் கொஞ்சம் பெரிய அளவில் அவர் மத்திய அரசாங்கத்தினாலே விருது வாங்கியிருக்கிறார். அவர் இங்கே என்னை விட ஒரு 10-12 வயதுகள் இளைஞராக இருந்தாலும் கூட இந்த மாதிரியான விருதுகள் வாங்குவதில் அவர் என்னை விட சீனியர், மூத்தவர் என்று தான் நான் சொல்ல வேண்டும். என்னை பாராட்டுவதற்கு நண்பர், என்னுடைய சகோதரர், மாண்புமிகு சட்டமன்றத்தினுடைய பேரவை தலைவர், ஸ்பீக்கர் ஆஃப் தி தமிழ்நாடு அசம்பிளி, மதிப்பிற்குரிய ஜெயஸ்ரீ பிரபாகரன் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அவர் நிறைய பேருக்கு தெரியாது, அவர் கொஞ்சம் சைலண்ட்டாக இருப்பார். அவர் தன்னடக்கத்தினுடைய திருவுருவம் ஜெயஸ்ரீ பிரபாகர் அவர்கள். அவரை ஸ்பாட் பண்ணது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் அவரை ஸ்பாட் பண்ணது. அவரை கண்டுபிடிச்சி எடுத்து அந்த காலத்தில் வில்லிவாக்கத்தில் எப்போ பார்த்தாலும் அது டிஎம்கே கம்யூனிஸ்ட் கோட்டையாக இருந்தது. அது யாரால் வெல்ல முடியாது. பெரிது ஒரு நாடாளுமன்ற தொகுதியினுடைய அளவு இருக்கும். அப்படிப்பட்ட தொகுதியில் வேறு யாரை நிற்க வைக்கிறதுன்னு யோசனை பண்ணி கடைசியில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 1980 அவரை நிற்க வைத்தார். அவர் அந்த தேர்தலில் ஜெயித்தார், வெற்றி பெற்றார். அதே மாதிரி நீங்கள் எதுக்கு சொல்கிறேன்னா, ஒவ்வொருத்தருக்கு நாம் மற்றவங்களுடைய இது
என்னென்ன செய்திருக்காங்க இங்கே பலருக்கு தெரிந்திருப்பதற்கு வாய்ப்பில்லை, அதுக்காக சொல்கிறேன். இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் கூட பேப்பரில் பார்த்தீங்கன்னா பிரஜானந்தான்னு வருது பேப்பரில். ஆனால் என்ன உங்களுக்கு தெரியாத விஷயம் என்னென்னா, இவர் புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையார், மாண்புமிகு அம்மையார் அவர்கள் முதல்வராக இருந்த நேரத்தில் he has laid the foundation for chess. செஸ்ஸுக்கு அது ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்றால், he made தமிழ்நாடு or Madras city or Chennai as the capital of chess in the world. அப்போது உலக செஸ் போட்டி இங்கே மேடம் ஜெயலலிதா அவர்கள் தான் இனாகரேட் பண்ணுறதுக்காக அடித்தளம் அமைத்தவர் நம்முடைய ஜெயஸ்ரீ பிரபாகர் அவர்கள். அது எதுக்காக? அதே மாதிரியாக இப்போ லாஸ்டாக சொல்லும்போது எத்தனையோ ஸ்பீக்கர்ஸ் வந்திருக்காங்க போயிருக்காங்க. நீங்கள் எழுதி வச்சுக்கிங்க. அப்போ எனக்கு அந்த அப்போ நான் இருப்பேன் எனக்கு தெரியாது, ஆனால் எழுதி வைத்துக்கொள்ள. By the time he demits office, he will be the best speaker தமிழ்நாடு கண்ட பேரவை. இப்போ செஸ்ஸில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ நடந்த வேறு எந்த முதலமைச்சராக இருந்தாலும் கூட ஒரு 50 லட்சம் செக்கு கொடுத்து மேட்டரை முடிச்சிருப்பார். ஆனால் இன்றைய நான் வேறு கட்சியில், நான் பாரதிய ஜனதா கட்சியில் இருந்தால் கூட மாற்றலாம் தட்டத்தில் மல்லிகை மணக்கும் என்று சொல்லுவார்கள். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இங்கே நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஜோசப் விஜய் அவர்கள் பிரஜானந்தாவை கூப்பிட்டு அங்கே செக்ரட்டேரியட்டில் செஸ் போர்டு போட்டு அங்கே ஒரு விளையாடி அவரை ஜெயிக்க வச்சு அப்படி அரவணைக்கிறத பார்த்தா எனக்கு கண் கலங்கிடுச்சு. ஐ ஜஸ்ட் குட் நாட். இது மாதிரி யாருக்கும் ஸ்ட்ரைக் ஆகிருக்காது. எதுக்கு சொல்லுன்னா, அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு சந்தோஷமாக இருக்கிறது. ஆக என்ன எனக்கு என்னுடைய வாழ்க்கையை பற்றி ஒரு 2 வரியிலே முடிச்சிடுறேன். நான் 99 வயது எனக்கு. இப்போ 42 ஆகஸ்டில் 15 வயசு. அப்பொழுது வெள்ளையனே வெளியேறி குவிட் இந்தியா அதில் பங்கு கொண்டு அடி வாங்கி என்னுடைய தகப்பனார் டாக்டர் அவர் தான் தையல் போட்டார். அது 42 ஆகஸ்ட் 9 குவிட் இந்தியா மூமெண்ட். பிறகு 50 நான் இங்கே என்னுடைய மருத்துவத்துறை ஆரம்பித்து யார் வந்தாலும் கூட பணம் இல்லை என்று போகக்கூடாது. எனி பேஷண்ட் வந்தால் மருந்து கொடுத்து பிறகு ஏதோ $1 ரூபா 2 ரூபா சொல்லுவான். இல்லைன்னா நான் திருப்பி கூப்பிடுவேன். நான் தான் உனக்கு கடன்பட்டுக்கு, நீ சந்தோஷமாக போ சொல்லியும் எனக்கு எந்த ப்ராப்ளம் வரல, பிரச்சனை வரல. அது மாதிரி 50 ஆரம்பித்து இப்போ 76வது ஆண்டில் இந்தியாவிலே யாரும் கிடையாது. 76 ஆண்டுகள். அதே மாதிரியாக அமைச்சராக இருக்கிற நேரத்தில் கூட மாண்புமிகு புரட்சி தலைவர் கொடுத்த வாய்ப்பை வைத்து கொண்டு நிறைய லெப்ரசி, தொழுநோய், இந்த மாதிரி நிறைய வியாதிகள் அதை இல்லாமல் செய்து 85 டாக்டர் BC ராவ் அவார்டு எந்த அமைச்சருக்கு இதுவரையிலும் கிடைக்கல, அது கொடுத்தாங்க. அது கிடைச்சது. இதெல்லாம் பேஸ் பண்ணி லாஸ்ட் கடைசியாக இவர் பேசுவது நீங்கள் கேட்டிங்களான்னு தெரியல. கம்பராமாயணம் நான் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து பாரத பிரதமர்கிட்ட நான் கொஞ்சம் வாதாடி, நீங்கள் இப்போ கட்டுகின்ற அந்த கோவிலில் வால்மீகி, துளசி, அது அதோட பக்கத்தில் தமிழ்லேருந்து ஆங்கிலத்தில் நான் மொழிபெயர்த்திருக்கிறேன். அது கூட அங்கே வைக்கணும்னு கேட்டு அவருக்கு 2 காப்பி கொடுத்து பிறகு ட்விட்டரில் அண்டேஜி யுவர் விஷ் இஸ் ஃபுல்ஃபில்டு அப்படின்னு சொல்லி எனக்கு அனுப்பிச்சார். இவர் தமிழுக்கு ஒரு பெருமை, தமிழ்நாட்டுக்கு ஒரு பெருமை, அவ்வளோதான். இந்த மாதிரியாக இது ஒரு ஹோம்லி ஃபங்க்ஷன் என்று சொல்லுவார்கள். இதில் பங்கு கொண்டு 2 நபர்களும் முக்கியமான தமிழ்நாட்டில் நல்ல பெரிய அளவில் முகவரி பெற்றிருக்கக்கூடிய 2 நபர்கள் இங்கே பாராட்டுவதற்காக
இந்த பாராட்டுதலுக்கு ஏற்பாட்டு செய்திருக்கக்கூடிய அவர் வழங்கா முடியின்னா எல்லாரும் வழங்குறவர் அவர் சும்மா பேர் தான் வழங்கா முடியும். அமைதியாக பல காரியங்கள் செய்து கொண்டு வருகிறார்கள். அவர் நல்ல நீடுடி வாழ்க, இன்னும் வெற்றிகரமாக இருக்கட்டும் அவருடைய நற்பணி என்று சொல்லி இந்த வாய்ப்பு அளித்தமைக்காக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம்.